உலகம் முழுவதும் காஃபி பிரியர்கள் நிறையவே இருக்காங்கங்க. விஞ்ஞானம் வளர வளர காஃபியினுடைய சுவை பார்த்திங்கன்னா விதவிதமாக கொண்டு வராங்க. விதவிதமான சுவையில் இன்ஸ்டன்ட் காஃபி அது இதுன்னு எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த இந்த கருப்பட்டி காஃபியினுடைய சுவை அட்டகாசமாக இருக்கும். சுவை மட்டும் இல்லை, இதில் ஆரோக்கியம் கணக்கிலடங்காத மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இதை குடித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பருவம் வந்த குழந்தைகள், மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதான இந்த காஃபியை கண்டிப்பாக டெய்லி நீங்கள் குடிக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதனுடைய குணங்கள் எல்லாம் முழுமையாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. நினச்ச நேரத்தில் டக்குன்னு கருப்பட்டி எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கலாம். அதுக்கு அதை பக்குவப்படுத்துறது முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டிட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. லேசாக இது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதிகம் தண்ணி சேர்க்கணுங்கிறதுல. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு மிதமான தீயில் அப்படி நல்லா கரைச்சி எடுத்துருங்க. கருப்பட்டி பாக்கு இந்த மாதிரி கரைச்சி நம்ம டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும்போது காஃபி, டீ எதுனாலும் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை அப்பப்போ கரைச்சி வடிகட்டிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரைச்சிருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அதிலேயே அப்படியே ஃபில்டர் பண்ணிடுங்க. அந்த கசடுகள் எல்லாம் இதில் தங்கிடுச்சுன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னு நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே, அதாவது சப்பாத்தி எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு தொட்டுக்கருத்து கொடுக்கலாம். கருப்பட்டி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம் சத்து, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சுண்ணாம்பு சத்து எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கருப்பட்டி கொடுத்து பழக்குங்க. இது ரொம்பவே நல்லது. இதை பற்றின இன்னும் நிறைய தகவல்கள் பார்க்கலாம். இப்போ முதல்ல காஃபி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். கருப்பட்டி காஃபிக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தலை கொதித்து இந்த மாதிரி வரும்போது இந்த 1/2 லிட்டர் காஃபிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்ட உடனே அப்படியே பொங்கி வரும்போது தட்டின சுக்கு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுக்கு காஃபி பொடி கிடைக்கும் இல்லையா, அதில் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுக்கு, மிளகு தட்டினதை சேர்த்துருக்கேன். சுக்கு, மிளகு, மல்லி தட்டி கூட நீங்கள் சேர்க்கலாம். அது கொஞ்சம் இடிச்சிட்டு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்லா செட்டில் ஆகிட்டு காஃபி கமன்னு அட்டகாசமாக மணக்கும். அந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு சுவைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பட்டி காஃபியில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அப்படிங்கிறதுனால தான் இந்த கருப்பட்டி காஃபி ரொம்பவே ஸ்பெஷல். அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாலாம் இந்த காஃபி டெய்லி குடிச்சிட்டு வரலங்க. இதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ எல்லாருமே மறந்துட்டோம். அது இனிமேல் எல்லாருமே தொடர்ந்து குடிக்கணும். எல்லாருக்கும் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கருப்பட்டி காஃபியினுடைய குணங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் குடிங்க. முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா வயதினரும் குடிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.